அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சிரிப்பான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி படத்தை பார்த்துட்டு நயன்தாரா அவர்கள் மீதும் ஜெய் மீதும் அந்த டைரக்டர் மீதும் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ் மீதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர் மீதும் பண்ண கம்பெனி மீதும் அதை ரிலீஸ் பண்ண ஓடிடி தளத்து மீதும் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க மும்பையில். இதை போட்டவர் யார், ஏன் போட்டாங்க, இதில் ஏதாவது ஒரு பிரைமா ஃபேசி இருக்கா, அது அவர்மெண்ட்ஸ் எவ்வளோ காமெடியாக இருக்குது, ஸோ அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் இருக்கா, இல்லை இது நம்ம பார்க்குற வரைக்கும் இது விளம்பரத்திற்காக போடப்பட்ட ஒரு வழக்கா அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களே. ஸோ நான் ஒரு பேர் சொல்கிறேன், இந்த பேர் நீங்கள் இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஏதாவது ரூபத்தில் எங்கேயாச்சும் கிராஸ் பண்ணுறீங்களா நீங்கள் சொல்லுங்கள். ரமேஷ் என் சொலாங்கி. இப்போ இந்த திரு சொலாங்கி அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறது நமக்கு இதுவரை எங்கேயுமே நம்ம கிராஸ் பண்ணாத ஒரு பெயர். சரி, இப்போ இவர் தான் கேஸை போட்ட ஒரு நபர். இந்த ரமேஷ் என் சொலாங்கி அப்படிங்கிறவர் யார், அவர் என்ன கேஸ் போட்டிருக்காருன்னு அவனுக்கு படித்தே விளக்கிடுற மக்களே. அவர் பார்த்தீங்கன்னா ஹிந்து ஐடி செல் அப்படின்னு ஒரு லெட்டர் பேடில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார். என்ன கொடுத்துருக்காருன்னா, அவர் மேலே ஒரு பேர்லாம் போட்டுட்டு 6/1/2024 இந்த கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்காரு. அது என்ன போட்டிருக்கு, யார் கொடுத்துருக்காரு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. டு த சீனியர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்டி மார்க் போலீஸ் ஸ்டேஷன், மும்பை 402. ரெஸ்பெக்டட் சார். இப்போ அடுத்தது தான் நமக்கு நல்லாயிருக்கும். அவருடைய அறிமுகத்தை போட்டிருக்காரு. இந்த அறிமுகத்தை நான் படிச்சுட்டு சந்தேகத்தை நான் முன்வைக்கிறேன். அப்போ தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரமேஷ் என் சொலாங்கி, ஃபவுண்டர் ஆஃப் ஹிந்து ஐடி செல். எனக்கு புரியவே இல்லை, அது என்னங்க ஹிந்து ஐடி செல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒரு செல் ஐடி செல் வச்சுப்பாங்க. ஸோ அந்த கட்சிக்கு அந்த கட்சியுடைய ஃபண்ட் அப்படிங்கிறது அந்த ஐடி செல்லுக்கும் கொடுக்கப்படும். அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க, அவங்க அங்கே எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கு அந்த கட்சிக்காக வேலை பார்ப்பாங்க. ஸோ ரீசனாக கூட பார்த்தா அவங்களுக்கு திரு இபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கேவுடைய ஐடி விங் அப்படிங்கிறது என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்லாம் போட்டிருந்திருக்கார். ஸோ அந்தந்த கட்சிக்கு ஒரு ஐடி விங் இருக்கிறதுன்றது நமக்கு அக்செப்டட். ஏதோ ஒரு ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. எதிர்த்தரப்பு கொடுக்குற விமர்சனத்தை இவங்க ஐடியில் இவங்க முக்கியமாக சோஷியல் மீடியாஸில் அவங்க எதிர்த்து பேசுவாங்கன்ற நமக்கு புரியும். ஹிந்து ஐடி செல், இதுக்கு வருமானம் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப நாளாக என் மைண்டை போட்டு உறுத்திட்டு இருக்க விஷயமா இருக்குது. யார் வருமானம் கொடுப்பா? ஏன்னால் ஒரு ஹிந்து ஐடி செல் அப்படின்ற ஒரு லெட்டர் பேட்லேயே அடித்து கொடுக்குறாரு இந்த நபர். அப்படின்னால் இந்த ஹிந்து ஐடி செல்லுக்கு வருமானம் எங்கேருந்து வருது? ஒரு ஏடிஎம்கேனா கட்சியில் ஃபண்ட் இருக்கும், வருமானம் கொடுப்பாங்க. அப்போ எல்லா ஹிந்துஸும் இந்த ஹிந்து ஐடி செல்லுக்கு வருமானத்தை கொடுக்குறாங்களா? ஏன்னா இதுவரைக்கும் கேள்விப்படாத புது பெயராக இருக்குது மக்கள் எனக்கு தெரிந்து. அடுத்தது சோஷியல் ஒர்க்கர் அண்ட் ஹிந்து ஆக்டிவிஸ்ட் staying at the above address would like to bring to your kind notice that we want to draw your attention towards an anti-Hindu film named Annapurni. எப்படி டேக் பண்ணுறாங்க பாருங்கள் மக்களே, ஆன்டி ஹிந்து ஃபிலிம் அப்படின்னு டேக் பண்ணுறாங்க. இதை சரி, அது ஏன்ற காரணத்தை கொடுத்துருப்பாங்க. நான் அதை படிக்கிறேன் உங்களுக்கு. which translates to Goddess of Food. This film is available on Netflix and produced by Z Studios, Trident Arts and Nat Studios. At a time when the whole world is rejoicing that the Sri Ram Mandir Pran Pratiksha will happen on 22nd of Jan, this film demeans our Prabhu Sri Ram and is intentionally released to hurt Hindu sentiments. Details of the few scenes are listed below. First and foremost thing, இந்த படம் 2023 ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆன சமயத்தில் ராமர் கோயில் கட்டுவதை பற்றியோ அந்த கட்டுமானத்தை பற்றியோ எந்த விதமான விளம்பரங்களும் வரல. ஸோ இந்த படம் 2023 ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இது எப்போ எடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம யோசிச்சுக்கலாம். 2022 சைன் பண்ணியிருப்பாங்க, அப்புறமா ஷூட் பண்ணியிருப்பாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருக்கும். 2023 அரௌண்ட் நவம்பர் டிசம்பர் த ஃபிலிம் காட் ரிலீஸ்ட். ஸோ அதுக்கு பிறகு தான் நம்மளாம் ஞாபகம் இருக்கும், அன்னபூர்ணி படத்துக்கு அப்புறம் தான் அந்த ராமர் கோயில் கட்டுமானத்தை பற்றி ஒரு வீடியோ ஒன்று வெளியாகிச்சு. அந்த வீடியோவில் ஒருத்தர் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தார், நமக்கு தெரியும். அன்னபூர்ணி படத்தை ரிலீஸ் பண்ணதே ராமர் கோயில் கட்டுமானத்தை பற்றி உலகளாவிய அளவில் பயங்கர பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இழிவுபடுத்தும் விதமாக ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இவங்க அப்படின்னு இவர்கள் வைத்திருக்கக்கூடிய முதல் பேராகிராஃபே நோ பிரேமா ஃபேசி. அந்த ஃபஸ்ட்டு அவமெண்ட்டே ஃபேக்ட்லெஸ் அண்ட் பேஸ்லெஸ்ன்னு சொல்லலாம் மக்களே. இதெல்லாம் எப்படி தான் போடுறாங்களோ தெரில. இது என்ன கொடுமைன்னா,
இந்த கம்ப்ளைண்ட்லாம் வச்சு மும்பையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே வேடிக்கையான விஷயம். இப்போ நம்ம புரிஞ்சிக்க முடியுது நார்தன் இந்தியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பயாஸ்டு பேஸாக இருக்கிறாங்க ஸ்டேஷன்ஸ்ன்ற புரிஞ்சிக்க முடியுது. நம்ம எடுத்துக்கலாம் மக்களே. இந்த ஒரு கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எப்படி எஃப்ஐஆர் போட்டிங்க நம்ம கேட்க தோணுது. அடுத்த பேரா படிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக. டாட்டர் ஆஃப் அ டெம்பிள் ப்ரீஸ்ட் ஆஃபர்ஸ் நமாஸ் wearing a hijab before making biryani in the last scene of the film. ஓகே, இதில் என்ன இவர் வந்து தப்பாக கண்டுபிடிச்சிருக்காரு நமக்கு தெரியல. ஏனால் நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன தெளிவாக வரையறுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் in this India who is citizen of India can follow any religion and can convert to any religion whichever he or she likes, and they can be in the country without following any religion also. நம்முடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லுது, நீ எந்த மதத்தை வேணால் பயன்படுத்தி நீ வந்து ஃபாலோ பண்ணிக்கோ, இல்லை உனக்கு பிடிச்ச மதத்துக்கு நீ கன்வெர்ட்டும் ஆயிக்கோ, எந்த மதமும் பிடிக்கலன்னா எனக்கு மதமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கூட நீ வாழ்ந்துக்கோ, உன்னை இந்த நாட்டில் யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லுது. இது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது ஒரு திரைப்படம், இது ஒரு ஃபிலிம். ஒரு படத்தை படமாக கூட பார்க்க தெரியாத இந்த மாதிரி மங்கீஸ்லாம் எப்படி இதை பேசிட்டாங்கன்னு தெரில மக்களே. நான் மங்கீஸ் இங்கிலீஷ் மங்கி சொல்ல தமிழ் மங்கி சொல்கிறேன். மங்கினா புத்தி கெட்டவர்கள், இங்கிலீஷ் மங்கின்றது வேறு கதை வந்துடும். தமிழ் மங்கினா மங்கிகள், ஸோ புத்தி கெட்டவர்கள். ஒரு படத்தை படமாக கூட பார்க்க தெரியாது, அதில் இவ்வளோ விஷயத்தை வந்து தேவையில்லாமல் கலப்பிட்டு இருக்கிறாங்கனால் இவங்கெல்லாம் எப்படி வந்து ஒரு ஹிந்து ஐடிவிக் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. என்னமா அஜெண்டான்னு புரியுது இந்த இடத்துல. ஸோ இதில் இந்த படத்தில் நயன்தாரா இஷ்டப்பட்டு பர்தா போடுறாங்க, அவங்க பிரியாணியை சமைக்கிறதுக்கு பர்தா போடுறாங்க, எதுக்கோ பர்தா போட்டு போகிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம கேட்கலாம். உங்களுக்கு சில இடங்களில் பார்த்தா தெரியும் மக்களே, உங்களுக்கு பல இடங்களில் முக்கியமாக கோர்ட்டில் நான் சொல்கிறேன், கோர்ட் வளாகங்களில் ஒரு சில நபர்களை பாதுகாப்பாக கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட அந்த ஆணாக இருக்கட்டும், ஈவன் மென் ஐ குட் சே, மென்னை கூட பர்தா போட்டு கோர்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் நடந்த சம்பவங்கள். அப்போ பர்தா அப்படிங்கிறது இவங்களை பொறுத்தளவுக்கு தப்பான ஒரு ஆடை அப்படின்னால், ஒரு கோர்ட்டில் ஒரு லைஃப் த்ரெட் இருக்கக்கூடிய நபர்களை பாதுகாப்பாக கோர்ட்டில் கூட சரண்டர் பண்ணுறதுக்கோ இல்லை கோர்ட்டுக்கு வந்து சாட்சியாக கூப்பிட்டு வர்றதுக்கோ அந்த பர்தா உதவி பண்ணியிருக்கு அப்படின்னால், உதவி பண்ணுது அப்படின்னா நீங்கள் எப்படி அதை ஒரு தப்பான ஆடையாக நீங்கள் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியும்? ஏன் நீங்கள் தப்பான ஆடையாக நீங்கள் அதை பிரதிபலிக்கிறீங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை? இதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி கான்ஸ்டியூஷனல் நம்ம சொல்லலாம். இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம சொல்லலாம். ஒரு கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ்க்கு எதிராகவே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரா, இவர் மேலே தான் முதல்ல கேஸை போனால் நம்ம பார்க்க முடியுது மக்களே. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், இந்த ஃபிலிம் ப்ரொமோட்ஸ் லவ் ஜிஹாத். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான வார்த்தை. எப்போ டீட்டெயிலாக பேசலாம் மக்களே. The actress's friend Farhan brainwashed the actress to cut meat because he says Bhagwan Sriram and Ma Sita also ate meat. இப்போ இதில் ரெண்டு விஷயம் நம்ம தெளிவுபடுத்தணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் லவ் ஜிஹாத். 3 விஷயம் தெளிவுபடுத்தலாம். லவ் ஜிஹாத் அப்படிங்கிறது இன்றைக்குமே நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். லவ் ஜிஹாத் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்குனது, இந்த வார்த்தையை உருவாக்குனது ரைட் விங் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இதுவரை என்ஐஏ, சிஐடிஸ், கிரைம் பிரான்ச் அண்ட் நிறைய இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இந்தியாவில் இருக்குது. முஸ்லீமாக ஒரு மாஸ் குவான்டிட்டியில் ஹிந்துஸை முஸ்லீம்ஸாக ஒரு டீம் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில அவர்மெண்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் படி என்ஐஏவாக இருக்கட்டும், உங்களுக்கு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸாக இருக்கட்டும், சிஐடிஸாக இருக்கட்டும், எல்லாருமே டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் தே ஃபவுண்ட் நோ ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்த விஷயம் இல்லை. 2009 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் இது நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன். இப்போ வரைக்குமே உங்களுக்கு லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு மாசான விமனை வந்து முஸ்லீம்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லைன்னு தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் கொடுக்கக்கூடிய தகவல். நம்ம இதை பற்றி தனி வீடியோ நான் போட போகிற மக்களே. ஏன்னா அதை பற்றி எந்தெந்த ஸ்டேட்டில் யார் யார் விசாரித்தாங்க, எத்தனை பேர் இன்ட்ராகேட் பண்ணாங்க, அதில் என்னென்ன அவங்க ஃபேக்ட்ஸ் கிடச்சிது,
இது எதுவுமே லவ் ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதுவுமே வலு சேர்க்கும் விதமாக இல்லை அப்படிங்கிறது எப்படி அவங்க டிரைவ் பண்ணாங்கன்றதை டீட்டெயிலாக வீடியோ தனியாக நான் போட போகிறேன் உங்களுக்கு மக்களுக்கு. பட் இந்த ஒரு படம் எங்கேயுமே லவ் ஜிஹாத் அப்படிங்கிற விஷயத்தை அது ப்ரொபகேண்டா பண்ணல. இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கேட்கலாம், அது என்னங்க லவ் ஜிஹாதுன்னு கேட்கலாம். ஜிஹாத் அப்படின்னால் ஆஸ் பர் தி கொட்டேஷன் படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஜிஹாத் அப்படிங்கிறது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகின்றன. ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் நான் இன்னொரு டீட்டெயில்டாக பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னால், த வார் அகெயின்ஸ்ட் நான் முஸ்லிம்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் த ரிலீஜன் ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிறது தான் ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமாக சொல்கிறாங்க. ஓகே, த வார் எப்படிப்பட்ட வாராக இருக்கணும் அப்படின்னால் ஹோலி வார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. சரி, இது அவங்களுடைய ஒரு சித்தாந்தமாக இருந்துட்டு போயிட்டோம். இப்போ லவ் ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம விசாரித்து பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆஸ் பர் டெஃபினேஷன் படி பார்த்தாலும் சரி, விசாரித்து பார்த்தாலும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் பர் த ரைட் விங் ஒரு மாஸான ஹிந்துஸை முஸ்லீம் இளைஞர்கள் லவ் பண்ணி அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களை வெளிநாட்டுக்கு கடத்தி கொண்டு போய் அவர்களை ஜிஹாதீஸாகவும் அவர்களை டெரரிஸ்டாகவும் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமாக நாம் புரிந்து கொள்கிறோம் ஆஸ் பர் டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ இந்த மாதிரியான சினாரியோவை இந்த படம் எங்கே ஊக்குவிக்குது அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க என்னன்னா, த ஆக்ட்ரஸஸ் ஃப்ரெண்ட் ஃபரான் பிரெயின் வாஷ் தி ஆக்ட்ரஸ் டு கட் மீட். அவன் பிரெயின் வாஷ் பண்ணவே இல்லை. அந்த படத்தை சரியாக பார்த்தால் தெரியும், இது அன்னபூர்ணி அப்படிங்கிற கேரக்டருக்கு தான் ஷெஃப் ஆகணும்னு ஆசை. ஸோ இவருடைய ஆசைக்கு தடையாக இருக்கிறது உன்னுடைய அந்த ஒரு திரை அப்படின்னா திரையை விளக்கிக்கோன்னு தான் ஃபரான் சொல்கிற மாதிரி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கே தவிர, நீ கட் பண்ணு பிரெயின் வாஷ் பண்ணலை. பிரெயின் வாஷ் அப்படிங்கிறது வேறு, மோட்டிவேட் அப்படிங்கிறது வேறு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கூட தெரியாத அளவுக்கு தான் இந்த படத்தை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளோ தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க இந்த மாதிரியான படங்களில். இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் ஒரு தப்பான அவர்மெண்ட்ஸை வச்சு ஒரு பெடிஷன் தரணும் அப்படின்ற எண்ணத்திலே பார்க்குறாங்களா நமக்கு தெரியல. முதல்ல உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத திரையை முதல்ல விளக்குங்கப்பா. ஒரு சினிமாவாக முதல்ல பாருங்கப்பா. ஏன்ப்பா அவ்வளோ பயப்படுறீங்க? அப்போ என்ன நயன்தாரா பார்த்து உங்களுக்கு பயம்? ஐயோ நயன்தாரா முஸ்லீமாக நடிச்சுட்டு மாறிட்டா நிறைய பேர் மாறிடுவாங்கன்ற பயமா உங்களுக்கு? இப்போ டோன்ட் யூ ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் ஓன் பீப்புள்? உங்களுடைய ஓன் விமன் மேலே உங்கள் நம்பிக்கை இல்லையா? இப்போ நயன்தாரா மேலே வச்ச ஒரு பயத்தையோ இல்லை நயன்தாரா மேலே மற்ற இந்த ஹிந்து ரிலீஜனில் இருக்கக்கூடிய விமன்கள் வச்ச ஒரு நம்பிக்கையை உங்கள் பயமாக நீங்கள் காட்டுறீங்களா அப்படின்லாம் நம்ம சொல்ல தோணுது. இந்த இடத்துல அவங்க முஸ்லீமாக படத்தில் மாறுறாங்க, நிஜத்துலையாக மாறினாங்க அப்படின்னு பார்த்தா ஷாருக் கான் அப்படிங்கிற நபர் முஸ்லீம், ஹி மேரிட் எ ஹிந்து கேர்ள். அப்போ நீங்கள் அவர் மேலே கேஸ் கொடுத்துருங்களா பேசாமல் போயிட்டு? இல்லை கௌரி மேலே கேஸ் கொடுத்துருங்க, கௌரி ஷாருக் கான் அவங்க ஒய்ஃபோட கௌரி, அவன் மேலே கேஸ் கொடுத்துருங்க பேசாமல் போயிட்டு. நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணாலும் கேஸ் கொடுங்க பேசாமல். நீங்கள் லவ் ஜிஹாதுன்னு கேஸ் கொடுத்துருங்க. கொடுத்தா விடுவாங்களா? ஷாருக் கான் டீம் எல்லாம் கொளுத்திடுவாங்க. முதல்ல மோடியே திட்டுவார், யோ என்னையா அவங்க பிரச்சனை, அவ்வளோ பெரிய ஆக்டர் என்ன நீ பண்ணுங்க கேட்பார். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத அவர்மெண்ட்ஸை நமக்கு பார்க்க முடியுது. ஒன்று. ரெண்டாவது, இந்த பிரெயின் வாஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கும் மோட்டிவேட் அப்படிங்கிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்ற. இன்னொன்று, அவள் வார்த்தை சொல்லுவார், அந்த ஃபரான்ற கேரக்டர் சொல்லும், நம்மளுடைய கெஸ்ட்டு என்ன விரும்புகிறாங்களோ அதை நம்ம ருசியாக சமைச்சு கொடுக்கறது தான் ஒரு ஷெஃபோடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வார்த்தை அவங்க கண்ணுக்கு படவே இல்லையா? சப்போஸ் கெஸ்ட்டு மிளகு ரசம் ஆசைப்பட்டால் மிளகு ரசம் வச்சு கொடுத்துரு, அதுதானே அதில் அர்த்தமாக இருக்க முடியும். ஸோ அடுத்தது பாருங்கள், பிகாஸ் he says பகவான் ஸ்ரீராம் அண்ட் மா சீதா ஆல்சோ ate meat. இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டிபேட்டபிளான ஒரு விஷயம் சொல்லலாம் மக்களே. நாட் கான்ட்ரவர்ஷியல், டிபேட்டபிள்னே சொல்லலாம். ஏனென்றால் ராமாயணத்தில் நான் சைடில் நான் ஒரு இமேஜ் போகிறேன் பார்த்துக்கங்க. ராமாயணத்தில் 29 ஒரு வாக்கியம் வருதுனால், ஐ ஷால் லிவ் இன் ஃபாரஸ்ட் விஜானே ஃபாரஸ்ட்டில் பெரெஃப்ட் ஆஃப் பீப்புள் முனிவாத் லைக் சேஜ் மாதிரி நான் இந்த ஃபாரஸ்ட்டில் வாழ்ந்துட்டு போயிடுறேன். நான் 14 வருஷம் 14 இயர்ஸில் லீவிங் ஆஃப் அமிஷாம், இந்த காட்டில் 14 வருஷம் நான் முனிவர் மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். லீவிங் ஆஃப் அமிஷாம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் வார்த்தை சொல்கிறாங்க, போட்டிருக்கு. அந்த அமிஷாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீட் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கின்றன. ஜீவான்,
லிவிங் மது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து லீவிங் ஆஃப் மீட் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னு ஒரு சில அர்த்தங்கள் சொல்கின்றன. இல்லை அமிஷாம் அப்படின்னா மீட் கிடையாது, அது வந்து சுகங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஸோ அமிஷாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 விதமான அர்த்தங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் டிபேட்டபிளான டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ இதை வைத்து 2 விதமான மக்கள் 2 விதமாக புரிஞ்சுட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு எப்பிக் தான். அந்த எப்பிக்கில் வந்து நீங்கள் போடப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள் அமிஷாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து இல்லைங்க அது மீட்டுன்ற அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, சில பேர் அதை மீட்னு அர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க, சில பேர் இல்லைங்க அது வந்து சுகம்னு அர்த்தத்தில் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா திஸ் அ டிபேட்டபிள் டாபிக். இது சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள், சமஸ்கிருதத்தை வந்து ஸ்காலர்ஸு ஒவ்வொரு விதத்தில் அவங்க பேசலாம். இந்த டிபேட்டபிள் டாப்பிக்கில் வந்து நீங்கள் எப்படி ஒரு கேஸ் போட முடியும் அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் முட்டையிலிருந்து கோழி வந்து கோழி முட்டை வந்துச்சான்றதான் கதை. டிபேட்டபிள் டாபிக். ஃபஸ்ட்டு கோழி தான் உருவாக்கப்பட்டிருக்கும் ஸ்பீஷீஸோடைய எவாலுவேஷனில், அதுதான் முட்டை போட்டுரும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. சரிப்பா அந்த கோழி எப்படி உருவாச்சு, அது முட்டையில் தான் உருவாக்க முடியும்னு ஒரு டிபேட் இருக்குது. இந்த டிபேட்டுக்கு நீங்கள் கேஸ் போகிற மாதிரி தான் இந்த கேஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது மக்களே. இந்த அமிஷாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தன்றதை இது இன்னும் தீர்க்கப்படாத ஒரு டிபேட்டாக இருக்குது. அப்போ இந்த டைரக்டர் வந்து அந்த அமிஷாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீட்டுன்ற அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா அவரு எடுத்துக்கூடிய படம் அந்த மாதிரி இருக்க போகுது, அவ்வளோதான். அது உங்களை பாதிக்குது அப்படின்னா யூ ஹேவ் அ டிபேட் ஆனிமே தவிர எப்படி நீங்கள் வந்து நயன்தாரா மேலே கேஸ் போகலான்றது அடுத்த ஒரு கேள்வி. இந்த ஒரு சென்டென்ஸ்லேயே 3 விளக்கங்கள் இருக்கின்றன மக்களே. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஆக்ட்ரஸ் டசன்ட் கோ டு த டெம்பிள் பட் கோஸ் டு ஃபரான்ஸ் பிளேஸ் ஃபார் இஃப்தார். அடங்கொய்யால ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட் நீ என்னத்தை படம் பார்த்தாங்கன்னு தெரில. இந்த ஸோ கால்டு இவர் பேர் என்ன தெரியுங்களா மக்களே, நமக்கு வேறு பேர் வாயில் வர நுழைய மாட்டேங்குது. சொலாங்கி ரமேஷ் சொலாங்கி என்னத்தை படம் பார்த்தாருன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அவங்க அப்பா வந்து கோயிலில் அந்த சமையல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அந்த நயன்தாரா வந்து கோயிலேருந்து வெளியே வருவாங்க, ஓடி வருவாங்க. அப்பா கூட இருந்து தான் கோயிலேருந்து ஓடி வருவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஷாட்டில் இவருக்கும் பாப்பா தின்ட்டு தான் இருக்கிற வீட்டில். அப்போ தான் படத்தை பார்க்க ஆரம்பிச்சுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கோயிலுக்கே இந்த அம்மா போகலை அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி இது நியாயமாக இருக்க முடியும்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு தப்பான தேர்ட் பாயிண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ராங் ஃபேக்ட்னு சொல்லலாம். அடுத்து 4th ஃபேக்ட் பார்க்கலாமே. விஷுவல்ஸ் ஆஃப் த கேர்ள்ஸ் ஃபாதர் டூயிங் சந்தியா அண்ட் கிராண்ட் மதர் டூயிங் மாலா ஆர் இன்டர்கட் வித் தேர் டாட்டர்ஸ் ஈட்டிங் அண்ட் கன்சியூமிங் மீட். சரி, இந்த ஷாட் அப்படிங்கிறது ஒரு சினிமேட்டிக் ஷாட்டு. இதில் நீங்கள் என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு தெரியல. இப்போ இன்டர்கட்டு போடாமல் வந்து தனித்தனியாக ஷாட் வச்சா பரவாயில்லையா அப்படின்னு கேள்வி இருக்குது. அதாவது ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தன்னுடைய பேஷனுக்காக அந்த கறியை சாப்பிட்றா அப்படின்னு அந்த ஷாட் எடுக்கப்பட்டிருந்ததுன்னா அது தப்பு என்ன இருக்க முடியும் நம்ம கேட்குற கேள்வி. இது ஒரு தப்பு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அப்போ இந்த நாட்டில் எந்த பிராமின் கேர்ள்ஸும் எந்த பிராமின் பாய்ஸும் யாருமே கறி சாப்பிடுவது இல்லையா? கமல்ஹாசன் மாதம் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிற மக்களே. ஒரு ஹீரோயின் ஒருத்தவங்க, ஐ திங்க் சுகன்யான்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் த ஹீரோயின்ஸ் ஃபேஸ். ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தை 3 ஹீரோயின், 2 ஹீரோயின் 3 ஹீரோயின் தெரியல, 2 ஹீரோயின் நினைக்கிறேன். ஒரு ஹீரோயின் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு, கமல் பக்கத்தில் உட்காந்து, இந்த பக்கம் இன்னொரு ஹீரோனை கூட உட்கார சொல்கிறார். இங்கே வந்து உட்காருமா, வா சாப்பிடு என் கூடன்றார். உட்காந்தோடனே சாப்பிட உட்காந்தவொடனே அவர் வந்து ஒரு பீஸ் வைக்க சொன்னார் அந்த ஹீரோயினுடைய தட்டில். வச்ச உடனே பக்கத்தில் ஹீரோயின் இது சாப்பிடுமா சூப்பராக இருக்கும்னு சொன்னாராம். உடனே பக்கத்து ஹீரோயின் சாப்பிடாது 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 அப்படின்னு குசுன்றாங்க. ஏய் சும்மாரு நீ சாப்பிடு அப்படிங்கிறாராம். உடனே இவங்க வந்து என்னது ஊர்வசின்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஏன் இப்படி வந்து குசுன்னு இவர் சொல்கிறா, இவர் சாப்பிட சொல்கிறா, என்ன கதைன்னு தெரியாமல் அந்த பீஸ் எடுத்து வாயில் வைக்க போனோடனே ஏய் சாப்பிட்றாதீ அது பாம்பு கறிடி அப்படின்னு கற்றுனாங்க. அதைத்தான் கமல்ஹாசன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். பாம்பு கறி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு, கூட பக்கத்தில் உள்ள ஹீரோயினுக்கு பாம்பு கறியை சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு இதை நான் கோட் பண்ண விரும்புகிறேன். இப்போ கமல்ஹாசன் அவர்கள் நிஜ வாழ்க்கையிலேயே எல்லா கறியும் சாப்பிட்றவர் தான். அவர் சினிமாலேயும் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்காங்க, அது சாப்பிட்ருக்காரு. ஸோ அப்போ அவர் மேலே கேஸ் போட்டுருவீங்களாப்பா? கமல்ஹாசன் அவர்கள் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் கறி சாப்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காருன்னு கேஸ் போட்டுருவீங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ ஹிந்துஸு எவ்வளவோ பிராமின்ஸு முஸ்லீமுடைய ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும்
இன்னமும் பக்ரீத் ஃபெஸ்டிவல், பக்ரீத் பண்டிகையில் வந்து சப்போஸ் அவங்க வந்து ஏதாவது அந்த குர்பானின்னு சொல்லுவாங்க, அந்த குர்பானி போட்டாங்கன்னா அந்த கறியை வாங்குவதற்காக இவ்வளோ முஸ்லீம் நண்பர்கள், ஹிந்து நண்பர்கள்கிட்டையும், இன்ஃபேக்ட் சம் பிராமின் நண்பர்கள்கிட்டையும், தனியாக வாழக்கூடிய பிராமின் நண்பர்கள்கிட்டையும் அந்த கறியை வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு முஸ்லீம் நண்பர்கள் வந்து இப்போ கேட்குறாங்க அவங்ககிட்ட போய்ட்டு. எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸு, ஹிந்து ஃப்ரெண்ட்ஸு, முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க வாங்கிட்டு. இப்போ எல்லார் மேலேயும் இந்த ரமேஷ் சோலாங்கி கேஸ் போட்டுருவாரா? நீ எதுக்கு இஃப்தாருக்கு போகிற, நீ கோவிலுக்கு வரணும்ல அந்த சமயத்தில், ஏன் நீ வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போகிற கேஸ் போட்டுருவாரா? எவ்வளோ ஒரு ஸ்டூப்பிடான ஒரு கம்ப்ளைண்ட்டு நம்ம பார்க்க முடியுது மக்களே. அடுத்து 5வது முக்கியமான பாயிண்ட்டு, த ஆக்ட்ரஸஸ் ஃபாதர் இஸ் அ டெம்பிள் ப்ரீஸ்ட் அக்செப்டட் மேக்கிங் போக் ஃபார் Bhagwan Vishnu since 7 generations, but his daughter is shown to cook meat, fall in love with a Muslim, goes for Ramzan iftar and offers namaz. He devote Hindu's daughter, offering namaz to cook biryani, and is supported by Farhan's white coating that Sriram was a meat eater. Is done with a sore intent to demean Hindus and Bhagwan Sriram. இதே படத்தில் அவங்க அந்த குர்பானி அந்த இடத்துல வந்து அவங்க பிரியாணி சமைக்கிறப்போ, பிரியாணி சமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த இடத்துல நமாஸ் பண்ணுவாங்க ஃபைனலில். அப்போ கூட வந்து நயன்தாரோட அப்பா உட்காந்துருப்பார் அந்த ஆடியன்ஸில், அவர் மேலே ஏன்ப்பா கேஸ் போடவே இல்லை நீங்கள்? மிஸ்டர் சொமாலி, சாரி அது பேர் என்ன, ரமேஷ், ஏன் கேஸ் போடவே இல்லை அப்படின்ற கேள்வி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம்னு எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லியிருக்காரு. யார் யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா, நிலேஷ் கிருஷ்ணா டைரக்டரு, அந்த மனுஷன் பாவம் என்ன நினப்பில், அவர் பேரே கிருஷ்ணாகரா சாமி, அவர் பேரே கிருஷ்ணா தான் வச்சுருந்தார், அவர் மேலே கேஸை போட்டிங்க. அடுத்தது நயன்தாரா, ஜத்தின் சேத்தி ப்ரொடியூசரு, ஆர் ரவீந்திரன் ப்ரொடியூசரு, புனித் கோயங்கோ ப்ரொடியூசரு, ஷரிக் பட்டேல் பிஸ்னஸ் சீஃப் ஆஃபீஸர் ஆஃப் ஜி ஸ்டுடியோஸ், மோனிகா ஷெர்கில் நெட்ஃப்ளிக்ஸ். இதில் வந்து ஜெய் பேர் இல்லை பொழுது ரைட்டாய்க்கு. ஸோ ஜெய் பேரை கொடுத்தா நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஆக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நயன்தாராவுடைய பேரை போட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்க முடியுது மக்களே. இதெல்லாம் ஒரு காரணம். இந்த படத்தை பார்த்துட்டு வேறு இவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகிடுச்சாமா. அது வந்து ஸ்ரீராமரை டைரெக்டாக வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகிடுச்சான். ஏப்பா ஸ்ரீராமனுடைய டைரக்ட் செக்ரட்டரி நயன்தாராவா கேட்குறேன். அப்புறம் செக்ரட்டரி கறி சாப்பிட்றாங்கன்னு காட்டினவொடனே ஸ்ரீராமருக்கு இழிவுபடுத்திட்டாங்களா? என்னையா உங்கள் லாஜிக்கு? அந்தம்மா பேசிக்கலாக கிறிஸ்டியனு, இப்போ கன்வெர்டட் டு ஹிந்து, அந்தம்மா எல்லாமே சாப்பிட தான் செய்வாங்க. இப்போ அவங்க கன்வெர்ட் டு முஸ்லீம் ஆகலையே, ஹிந்து தான் கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேடிக்கையான விஷயமாக பார்க்க வேண்டியதாக இருக்க மக்களே. ஆக்சுவலாக இந்த நபர்களாக ஏன் கேஸ் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விளம்பரத்திற்காக மட்டும்தான். ஏன்னா இவங்களோட சங்கம் நடக்கணும், இவங்க பொழப்பு நடக்கணும், இவங்க ப்ராப்ளம் ஆகணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டுனே வந்து மோடி வரைக்கும் ப்ராப்ளம் ஆயிடுவோம் அப்படிங்கிற நினப்பு, அப்படிங்கிற எண்ணம். இந்த கேஸை வந்து மோடி பார்த்தாலும் வந்து சிரிச்சுட்டு போயிடுவார். என்னடா கேஸ் போட்டிருக்கேன் நீ, இதெல்லாம் ஒரு கேஸெல்லாம் சிரிச்சுட்டு போயிடுவார். ஈவன் கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் வில் நாட் என்டர்டெயின் சச் கேசஸ் மக்களே. அவங்களே சிரிச்சிடுவாங்க. என்ன கேஸ், சரி அப்படியே நீ கேஸ் போடுற, ரைட் ஓகே டன், நீ வந்து ஹர்ட் ஆச்சும் கேஸ் போடுற. யூ ஹேவ் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் என்னென்னால், ராமர் அவர்கள் கறி சாப்பிட்டாருன்னு டைரக்டர் சொல்கிறார், ரைட். அந்த கறி சாப்பிட்டாருன்னு சொன்ன அந்த கேரக்டர் வந்து ஜெயின்ற கேரக்டர். இந்த கம்ப்ளைண்டின் படி பார்த்தால் ஜெய்யோடைய பெயரே கம்ப்ளைண்ட்டில் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபஸ்ட்டு மைனஸ். ரெண்டாவது விஷயம், அந்த ராமர் கறி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல டைலாக்கை வந்து ஜெய் எழுதலை, நயன்தாரா எழுதலை, எழுதினது அந்த டைரக்டர். இப்போ என்ன பண்ணிட்டு வந்தாலும் நியாயமாக பார்த்தா இந்த ரமேஷ்ன்ற நபர், அப்பா டேரக்டரு நீங்கள் இப்படி ஒரு வசனம் எழுதியிருக்கீங்க, இது எங்களுடைய மதத்தில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுல இந்த ஒரு வேர்ஷனில் தப்புன்னு நாங்கள் நினைக்கல. அந்த வார்த்தைக்கு சமஸ்கிருத அர்த்தத்தை நாங்கள் வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு டிபேட் வாங்க, இல்லை இதுக்கு நீங்கள் டிஃபமேஷன் சூட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு கதை. இது வந்து ஓரளவுக்கு நியாயமாக இருக்க முடியும். நயன்தாரா மீது ஏன் இந்த வழக்கு போடப்பட்டிருக்குது அப்படின்னா, நயன்தாரா மேலே போட்டால் மட்டும்தான் மீடியாக்காரங்க பேசுவாங்க. அப்படி பேசினா மட்டும்தான் நமக்கு விளம்பரம் கிடைக்கும். இந்த எஃப்ஐஆர் இதுக்கு மேலே மூவ் ஆகுமா, இல்லை சம்மன் சர்வ் பண்ணுவாங்களான்னா நமக்கு தெரில மக்களே. ஆனால் இந்த மாதிரி எஃப்ஐஆர்லாம் போடுறது பார்த்திங்கன்னா முழுக்க பிரபலம் தெரிவதற்காக போடக்கூடிய எஃப்ஐஆர் மட்டும்தான். இந்த எஃப்ஐஆரில் நோ பிரைமா ஃபேசி. இது அபர்மெண்ட்ஸ்லாம் அவ்வளோ அப்சர்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு படத்தை சரியாக கூட பார்க்காம தப்பாக படத்தை பார்த்துட்டு கேஸ் எஃப்ஐஆர் போட சொல்கிறது. அப்படி எஃப்ஐஆர் போடுறது அந்த ஆக்டர் என்ன பண்ணுவாங்க உனக்கு?
நடிகர் மேலே ஏன் எஃப்ஐஆர் போடுறீங்கன்னு அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. அந்த நடிகையே வந்து கிருஷ்ணா இருந்துட்டு முஸ்லீமாக ஹிந்துவாக மாறினவங்க அவங்க. ஸோ அவங்க ஹிந்துவாக தான் மாறியிருக்காங்க இந்த இடத்தை தவிர. அப்போ இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து பொதுவாக எல்லாமே சாப்பிட்றவங்க தான். படத்தில் பிராமினா அவங்க வேஷம் போட்டால் நீங்கள் இந்த வேஷத்தை தான் உண்மை நம்பிட்டு இருப்பீங்களா நீங்களாம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏதாவது ஒரு தப்பான சம்பவத்தை அவங்க பிரதிபலிச்சிட்டாங்க, இல்லை நடந்த ஒரு ஃபேக்டை, நடந்த ஒரு உண்மைத்தன்மையை தப்பாக அவங்க பிரதிபலிச்சிட்டாங்கன்னா நீ அந்த டேரக்டர் மேலே தான் கேஸ் போடணும். ஆக்டர் மேலே கேஸ் போட்டு என்ன நடக்க போகுது இந்த இடத்துலன்னு தெரில மக்களே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் போகிற ஆட்கள்லாம் வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க, தே கால் பெட்டிஷன் மாங்கர்னு சொல்லுவாங்க மக்களே. என்னென்னால் தேவையில்லாமல் வழக்கு தொடுத்து அது மாதிரி பிரபலம் தேடிக்கிட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்கிறதுக்கு வந்து பணம் டிமாண்ட் பண்ணுவாங்க. தீஸ் பீப்புள் ஆர் நேம்ட் ஆஸ் பெட்டிஷன் மாங்கர்ஸ் இன் லா. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேஷன் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். பட் கோர்ட் அப்படின்னு போயிட்டால் இந்த பெட்டிஷன் தூக்கி தூரம் எரிஞ்சிருவாங்க நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இதற்குத்தான் லாய்க்கி இதை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. முதல்ல இவருடைய பேஸ் என்ன அப்படின்னு தெரில. ஹிந்து ஐடி செல், எனக்கு முதல்ல அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கப்பா. அவர் அது என்ன பண்ணுது, அது எங்கே இருக்குது, ஆஃபீஸ் எங்கே இருக்குது, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ப்ராபகேட் பண்ணுறாங்க, ஹூ இஸ் ஃபண்டிங் தீஸ் பீப்புள். ஒரு கோயிலில் பூசாரியாக இருந்தால் கூட அந்த பூசாரிக்கு வந்து தட்டில் காசு போடுவாங்க, இல்லை அந்த கோயில் தர்மகட்டா வந்து ஒரு சேலரி போட்டு கொடுப்பார். ஒரு ஹிந்து ஐடி செல்னு வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு ரமேஷ் அப்படிங்கிற சொலாங்கின்றவருக்கு எங்கேருந்து காசு வருது, ஹூ இஸ் ஃபண்டிங் தீஸ் பீப்புள். அப்படி ஐடி செல் வச்சுருக்காது ஒரு நாள் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி நமக்கு எழுது டிஃபால்ட்டாகவே. இந்த கேள்விக்கே பதில் இல்லை இந்த இடத்துல. இப்போ இவரெல்லாம் டுபாகூர் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது மக்களே. இந்த டுபாகூர் என்னென்ன சொல்ல வரீங்கன்ற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.